ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? வெண்ணுராணி சமையலில் உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன எபிசோட்ஸில் நான் செய்து காட்டிய அந்த டிஷ்ஷுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு பேர் வெஜிடபிள் மக்கன் வாலா. பேர் மாதிரியே அது ஒரு ஃபேன்சி ஐட்டம். இட்ஸ் அ சைட் டிஷ் ஃபார் ரோட்டி அண்ட் ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மெலிதாக நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1 கப். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றே போதும். மெலிதாக நீளமாக நறுக்கிய கேரட், அதே மாதிரி மெலிதாக நீளமாக நறுக்கிய பீன்ஸ், குடமிளகாய், சிவப்பு, மஞ்சள், பச்சை, அத்துடன் சேர்த்து வதக்க நீளமாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, அடுத்ததாக மைதா 2 மேஜைக்கரண்டி, பால் 2 கப், ஃப்ரெஷ் க்ரீம் 1 கப், டொமேட்டோ சாஸ் அல்லது கெச்சப் 1/2 கப், தனியா பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தாளிக்க ஷா ஜீரா 1 டீஸ்பூன். அடுத்ததாக வதக்குவதற்கு எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, பன்னீர் 1/2 கப் மெலிதாக நீளமாக நறுக்கியது, தக்காளி மெலிதாக நீளமாக நறுக்கியது 1/2 கப், முந்திரி 1 பிடி, உப்பு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை 1 அல்லது 2. மக்கன் வாலா சப்ஜி செய்ய தேவையான பொருட்களை இத்தனை நேரம் பார்த்தோம். இப்போது செய்முறைக்கு போகலாமா? முதல்ல 2 மேஜைக்கரண்டி. இது ரொம்ப ஆயிலியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிற அளவு ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கு 2 ஹெல்பிங் வரும். அஃப்கோர்ஸ் ஒருத்தர் வீட்டில் சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொதிப்பாங்க. அது உங்கள் வீட்டை பொறுத்து இருக்கு. இப்போ நான் சொன்னேன் ஷாஜீரான்னு. இதை பாருங்க, இது கடையில் விற்கும். ஜீரகம் கிடையாது, சோம்பு கிடையாது. சோம்பு பெருஞ்சீரகம், சாதாரண ஜீரகம். இதுவும் ஜீரக விதைக்கு. இதுக்கு பேர் ஷாஜீரா. ப்ளம் கேக்லெல்லாம் கூட போடுவாங்க, வாசனைக்கு போடுறது. வேணும்னா போடுங்க, வீட்டில் இல்லைன்னா விட்டுருங்க, இட்ஸ் ஓகே. இதோ எண்ணெய் காஞ்சாச்சு, இந்த ஷாஜீரா போட்டாச்சு. இப்போ பிரிஞ்சி இலை, இதை தூள் தூளாக நொறுக்கி போட்டால் வாயில் கிடைக்கும். ஃபுல்லாக போட்டால் அப்புறமா எடுத்து வைக்கலாம். இப்போது மெலிதாக நீளமாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும். இத்துடன் நீளமாக நறுக்கிய இஞ்சி, நீளமாக நறுக்கிய பச்சை மிளகாய், எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுறேன். கொஞ்சம் போட்டால் அப்புறம் எப்படி சுவை இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லைட் ப்ரௌன்
நிறம் மாறும் வரை பண்ணா போதும். ஓவரா ப்ரௌனாக தேவையில்லை. பட்டாணி, காலிஃப்ளவர் வேற வழி இல்லை, காயே இல்லைன்னா போடுங்க. ஜென்ரலா நாட் நெசசரி. செகண்ட் சாய்ஸ். காலிஃப்ளவர் பூச்சி நிற்கும். இது ஹோமோஜீனஸ் பியூட்டிஃபுல் டேஸ்டி கிரேவி. இப்போ பாருங்க, பிங்க் கலர் ஆயிட்டு நிறம் மாறிய பின் நீளமாக நறுக்கிய முதல்ல இந்த குடமிளகாய் போடுறதுக்கு முன்னாடி விளையாண்ட டொமேட்டோ. நீங்க பார்த்தீங்கன்னா தக்காளியை துருவல, அரைக்கல, அப்படியே போடுறேன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சைட் டிஷ் இஸ் கால்ட் அஸ் சப்ஜி. கிரேவியும் இல்லை, ட்ரை சப்ஜியும் இல்லை, தொக்கு மாதிரி. ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது. இப்போ மிச்சக்காயெல்லாம் போடுறேன். வெங்காயம் ப்ரௌன், லைட் ப்ரௌன் ஆன பின் தக்காளி போட்டு வதக்கி சிறிதளவு வதங்கிய பின் எல்லா காயும் சேர்த்து. பார்த்தீங்கன்னா இந்த கேரட் எல்லாம் ஏற்கனவே வேக வைக்கல, ப்ரெஷர் குக் பண்ணலை, அப்படியே போடணும். மீன் இப்போ குடமிளகாயெல்லாம் சட்டுன்னு வதங்கி குழஞ்சிடும். அதனால ஒரு செகண்ட் கழித்து போடும். உப்பு உப்பு போட்டு வதக்கிய பின் அடுப்பை தீ குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ பாருங்க, இது வெந்துட்டான்னு பார்க்கலாமா? எஸ், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கூட தெளிக்கலை, இந்த காயில் இருக்கிற தண்ணியிலேயே வெந்தாச்சு. இப்போ பாக்கி காயை போடலாம். குடமிளகா, சிவப்பு மஞ்சள் பச்சை, ஏற்கனவே சிறிதளவு உப்பு போட்டேன். இப்போ இந்த காய்க்கும் சேர்த்து உப்பு, இப்போ சிறிதளவு தனியா பொடி, சிறிதளவு கரம் மசாலா, சிறிதளவு உப்பு ஏற்கனவே போட்டதுனால பார்த்து போடுங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பவுலில் பால், க்ரீமு, டொமேட்டோ சாஸ் போட்டு கலக்கி இதில் ஊற்றணும். இது என்ன புது மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் வேணும்ட்டு யோஜனை பண்ணி
இதுவரை அடிக்கடி வராத ரெசிபியா தேடி எடுத்து கொடுக்குறேன். சரியா? இப்போ ஒரு பவுல்ல பால், ஃப்ரெஷ் க்ரீம், க்ரீம் கிடைக்கும் கிடைக்காத சின்ன நகரத்தில் இருக்கவங்க பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சில மணி நேரம் வச்சா மேலே 7 ஆட்டம் வரும். அதை கொஞ்சோண்டு பாலை விட்டு விட்டு பண்ணால் வீட்லேயே க்ரீம் தயார் பண்ணலாம். இப்போது சிறிதளவு மைதா. மைதா ரொம்ப வேணாம். கார்ன்ஃப்ளவர் போடலாம். கார்ன்ஃப்ளவரை விட மைதா ருச்சியாக இருக்கும். நல்லா கட்டிலாம் மாற்றிட்டு இப்போ பாருங்கள், தக்காளி சாஸை இது கூட சேர்க்குறோம். இவ்வளோதாங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கேரட் பீன்ஸ் நல்லா வெந்த உடனே குடமிளகாய் வகைகளை போட்டு ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ் க்ரீம், பால், தக்காளி சாஸு, மைதா இதை போட்டு கட்டி இல்லாமல் போட்டு இப்போ பாருங்கள், this looks so beautiful and colorful, so tasty and nutritious. குடமிளகாயில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் ஃபுல்லாக முழங்கின்றது. இதில் அந்த சத்து இருக்கு, அதில் இந்த சத்து இருக்கு. எல்லாரும் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பேசுகிறாங்க. நமக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாம். எனிவே, it contains lot of food value, nutrition. குழந்தைகள், குடமிளகாய் சாப்பிடாத குழந்தைகள் கூட இது சாப்பிடும். இப்போது திக்காய்ச்சி இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக மெலிதாக நீளமாக நறுக்கிய கார்னை போடுறோம். இந்த வெர்மிகார்ன் வேகணும்னு அவசியம் இல்லை. வாயில் கடுமுடுன்னு இருந்தால் கிரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெர்மிகார்னை கொஞ்சம் இந்த டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். உங்களோட வெஜிடபிள் மக்கன்வாலா நொடியில் தயார். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணலாமா? பார்த்தீங்களா, உங்கள் மக்கன்வாலா எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதுக்கு மேலும் அழகு கூட்ட இப்போ பாருங்கள், இதை அலங்கரிக்கலாம். ப்ரெசன்டேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஹோட்டலில், முக்கால்வாசி ஹோட்டலில் ப்ரெசன்டேஷன் தான் பிரமாதமாக இருக்கும். உள்ள சரக்கு இருக்காது. நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும். இந்த காணை நீங்கள் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணாலும் பரிமாறும் போது கலந்து யூஸ் பண்ணுங்க. இப்போது வறுத்த முந்திரி, பனீர்,
சிறிதளவு தக்காளி சாஸ், ஃப்ரெஷ் க்ரீம். என்ன இவங்க கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையே போடலையேன்னு பார்க்காதீங்க, போடுறதில்லை. இதுக்கு போடுற வழக்கம் இல்லை. இந்த மக்கன் வாழை எப்படி செய்யறதுன்னு ரீகேப் பார்க்கலாமா? அடுப்பில் கடாயை வைத்து கடாய் காய்ந்தவுடன் 2 மேஜை கரண்டி எண்ணெய் விடவும். வீட்டில் இருந்தால் விருப்பப்பட்டா ஷாஜீரா போடுங்கோ. ஷாஜீரா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஜீரகம் மாதிரி அள்ளி அள்ளி போடக்கூடாது. இத்துடன் பிரிஞ்சி இலை சேர்க்கவும், 1 அல்லது 2. அது வெடிச்ச உடனே மெலிதாக நீளமாக நறுக்கிய வெங்காயம் சேர்க்கவும். வெங்காயம் சிறிதளவு ப்ரௌன் ஆன பிறகு மெலிதாக நீளமாக நறுக்கிய கேரட் மற்றும் பீன் சேர்க்கவும். சிறிதளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கவும். முக்கால்வாசி வெந்தவுடன் நீளமாக நறுக்கிய குடமிளகாய் வகைகளை சேர்த்து தக்காளியும் சேர்த்து உப்பு, மஞ்சள் பொடி கிடையாது, நோட் பண்ணீங்களா? உப்பு, கரம் மசாலா, தனியா பவுடர் சேர்த்து லேசாக கலந்து வதக்கி மூடி போட்டு மூடுங்கள். காயெல்லாம் வெந்தவுடன் நம்ம ரெடியாக கலக்கி வைத்திருக்கிற சாஸை மேலே ஊற்றவும். இந்த சாஸில் பாலுடன் மைதா, தக்காளி சாஸ், க்ரீம் இத்தனையும் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து அடுப்பில் வெந்த காய்கறிகளுடன் கொட்டி கைவிடாமல் திக்காத வரைக்கும் கிளறவும். மேக்சிமம் 5 நிமிஷம் ஆகும். கீழே இறக்கி வைத்து மெலிதாக நறுக்கிய பன்னீர், முந்திரி, தக்காளி முதலியவைகளை கொண்டு அலங்கரிக்கவும். கார்னும் சேர்க்கவும். பரிமாறும் போது இந்த பன்னீர், கார்னு இவைகளால் சேர்த்து கலக்கி பரிமாறவும். Heat oil and butter in a pan. When the oil is hot, season with shajira and bay leaves. Add the sliced onion, fry till light brown. Now add the tomatoes and salt. Cover with the lid. Cook. Now add the tomatoes, carrots and beans finely sliced. Now cover with the lid. Cook till almost done and pour the prepared sauce on top, which consists of milk, maida, tomato sauce and fresh cream. Stir well till thick. Remove from fire. Decorate with fried cashews, paneer and baby corn. Serve hot with rice, roti or even bread. Excellent for breakfast and packed lunch, and also goes very well with pulavs for that night dinner. பார்த்தீங்களா உங்கள் மக்கன் வாழை சப்ஜி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு? கட்டாயமாக செய்து பாருங்க. இது புலாவோட நல்லாயிருக்கும், ரைஸோட நல்லாயிருக்கும், சப்பாத்தியோட நல்லாயிருக்கும், குல்ச்சாவோட ஈவன் பிரெட்டோட நல்லாயிருக்கும். மொத்தமே எதுவுமே ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம். ஸ்கூலுக்கு போகிறக்கே குழந்தைகளுக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். மீண்டும் இதே மாதிரி சுவையான சத்தான புதுமையான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை வணக்கம்.